எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹாரர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஹாரர் எபிசோடுன்னு சொன்னாலே ஒன்லைனர்லாம் தேவையே இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பிரின்சிபல் சார் தான் ஏதோ ஒரு மிஷினில் இருந்து ஒரு கேம் மாதிரி இருக்குது, அதுலேருந்து ஒரு பால் எடுத்துகிட்டு இந்த டைம் எனக்கு வந்ததே வருது, அதுக்குன்னு அது கீழே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி வளர்றாரு. அப்படியே நம்ம மசாவை தான் காட்டுறாங்க. நம்ம மசாவும் அந்த மாதிரி ஒரு மிஷினில் விளாண்டுட்டு இருக்காப்புல, அந்த டாய்லாம் இருக்கும்ல, அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி நம்ம மசாவுக்கு ஒரு டாய் கிடைக்கிது. அது என்ன டாய்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குரங்கு பொம்மை மாதிரி ஒன்று இருக்குது. அடைச்சி இது என்கிட்ட நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மசாவை பையனுக்கு அந்த டாய் பிடிக்கல போல். அதனால் அந்த டஸ்ட்பின் இருக்கும் பக்கத்துலேயே, அதில் அப்படியே தூக்கி எறிஞ்சிடறான். இது எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா பாட்டுக்கு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் அந்த டாய் இருக்குல்ல, அது அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரி மாறி மசாவு மாதிரியே மாறிடுதுங்க. அந்த டஸ்ட்பின்லேருந்து அப்படியே எந்திரிக்குது. அப்படியே அவள் பார்க்க தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே அந்த இப்போ தான் அது ஃபேமஸாக போகுது இல்லை, அந்த டாய்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்து இப்போ விளாண்டுருக்காங்க. நம்ம போச்சன்னு சொல்கிறான், ஆக்ஷன் கமாண்டில் இருக்க எல்லா வில்லன்ஸும் வருதும் என்கிட்ட இருக்குப்பா அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னா எல்லாம் ஷாக்காயிடுறாங்க. அவன் கசாமா கேட்குறான், மசா உன்ட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்கல. என்கிட்டயா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா அவன் கலெக்ஷன்லாம் எடுத்து காமிக்கிறான். குப்பை மாதிரி நிறையா இருக்குது, என்கிட்ட வந்ததே நிறையா வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இதுக்கு என்னப்பா வந்ததே தானே, நான் வேறு எதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த டைம் அந்த டைம் எடுத்து ஒட்ட வச்சு நம்ம தலைமை புது டைம் உருவாக்கி காட்டுறான். அடடே இதுவும் நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்பவே ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம மசாவுக்கு அவசரமாக ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கையிலேயே அவன் மசாவுக்கு ஒரு ஷாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி மசாவு மாதிரியே ஒரு உருவம் அப்படியே அங்கிட்டு நிற்கிது. நம்ம மசாவை அதை பார்த்துடுறான். பார்த்துட்டு அவளை தான் பார்த்ததுமே தெரிச்சிடுறான். ஆத்தாடி கத்திக்கிட்டு ரொம்பவே பயந்துட்டியா நம்ம மசாவ். என்னடா இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா கேட்க இல்லை, உள்ளே என்னைய மாதிரியே ஒரு உருவம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை சொல்கிறான். என்னடா உளறிட்டு இருக்க, சரிவா நம்மளே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. தடி கிடிலாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் நல்லா செக் பண்ணுறாங்க. உள்ளே ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு சொல்லல, நல்லா பாடுறா கசாமா, அங்கே தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை ரொம்பவே சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா பார்க்கையில் இந்த நேரத்தில் தான் நம்ம சின்சான் வேகமாக கத்துறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் அவன் உருவத்தையே கண்ணாடியில் பார்த்து பயந்துட்டான் போல், அதான் கத்திருக்கான். இதை பார்த்துனே நம்ம கசாமா சொல்கிறான், மச்சா ஒருவேளை நீ இப்படி தான் பயந்துருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில், அடா ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து போயிடுறானுங்க. எல்லோரும் திரும்பி வந்து பார்க்கையில் மசா வச்சுருந்தா அத்தனை டாய்ஸில் ஒரு டாய்ஸ் கூட இல்லைங்க. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக்காயிடுறாங்க. டாய்ஸ்லாம் எங்கே போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்ப போய் தேடுறாங்க. அவன் மசாவை தேடிட்டு இருக்கையில் அவன் பின்னாடி ஏதோ ஒரு டாய் வந்து உருண்டு வருது, ஒரு பால் மாதிரி. அதிலிருந்து அவனை மாதிரியே ஒரு உருவம் வந்து அவன் காதை பிடிச்சி அப்படியே அமுக்குது அந்த டாய் செல்லை வச்சு. இதனால் நம்ம மசாவை அப்படியே ரவுண்டாக உருண்டாட்ட மாதிரி இருக்கான். இதெல்லாம் எதுவுமே தெரியாத நம்ம தலை சின்சான் கீழே பொறிபொறி மாதிரி ஒரு கல் இருக்குமா, அதை பார்த்தோன்னே கல் அப்படின்னு சொல்லிட்டு தாவிடுறான். பார்த்தா அந்த இவன் தாவில அந்த டூப்ளிகேட்டே கீழே விழுந்துருது. அந்த மசாவ் பையன் அந்த ரவுண்டாக செல்லுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான். என்னை காப்பாத்துறா சின்சான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம தலை சின்சான், நீ ஏன் இந்த பந்துக்குள்ளே போய் விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பந்தை அப்படியே தூக்கி எறிகிறான் ஒரு மரத்து மேலே. அப்படியே நம்ம மசாவை தூக்கி எறிஞ்சதில் ஒரிஜினல் மசாவை வந்துடுறான். எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்கையில் தான் கரெக்டாக அந்த டூப்ளிகேட் மசாவை எந்திரிச்சு நிற்கிறான். அப்படியே மசாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாரராக பேசுகிறான். இதை பார்த்தோன்னே எல்லாம் பயந்துடுறாங்க. இங்கே ஒரு மசாவ் அங்கே ஒரு மசாவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு எல்லாம் அங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடையில் நிறைய மசாவ் பார்க்க சுற்றி வந்துட்டாங்க. எல்லா மசாவும் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி போட்டாங்க. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பார்க்கையில் அங்கே ஒரு வித்தியாசமான மசா வருமா, இதுதான் நான் செஞ்ச டாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கத்துறான். இப்போ தான் கஷ்டமாக வச்சுக்கிறான். மசா ஒன்றிருந்த அத்தனை டாய் காணால, எங்கே போச்சுன்னு இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த எல்லா மசாவும் நீ வச்சுருந்த டாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக சொல்கிறோம். இந்த நேரத்தில் தான் ஒரு டூப்ளிகேட் மசா வந்து நம்ம மசாவை பிடிக்கல. நம்ம மசா பேக்லேருந்து ஒரு ஷெல்லு மட்டும் அப்படியே உருண்டு அந்த மசா மேலே பட்டு அப்படியே அந்த மசா வந்து அந்த ஷெல்லுக்குள்ளே போயிடுவான் டூப்ளிகேட் மசாவ். இந்த மேட்ரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. ஓ இதான் கதையா, ஷெல்லை கொண்டே அந்த டூப்ளிகேட்டில் பிடிக்கலாமான்னு தெரிஞ்சோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கசமாவும் ஒரு ஷெல் எடுத்துகிட்டு போய் அந்த மசாவெல்லாம் பிடிக்கிறான். நம்ம போச்சானுமே பிடிக்கிறான். அவன் பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறான். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் டூப்ளிகேட் மசாவாக நிறையாவா டாய்ஸை செஞ்சு போட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த மிஷின் அடித்தா எல்லாம் காலியாகிடும். அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் இருக்கையில் அதை நம்ம தலை சின்சான் இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், நான் அதை அடித்து நவுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசா வந்து ஆக்ஷன் காமன் மாதிரி ஷெல் காமன், அதாவது ஷெல் அவன் உடம்பு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு போறியான். இதனால் எந்த டூப்ளிகேட் மசாவும் அவனை நெருங்கவே முடியல. நம்ம தலை சின்சானும் அதை எப்படியோ சுற்ற விடாமல் தடுக்கலான்னு பார்க்குறான். நம்ம கசமா போலாம் வந்து பார்க்குறாங்க, ஒன்றுமே முடியல.
பின்னாடி இருந்து நிறையா டூப்ளிகேட் மசாவை அப்படியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவனை அதை உடைக்கிறத பார்த்தோன்னே எல்லாருமே வந்து அட் அ டைமில் வந்து நம்ம கசாமா சின்சான் மேலே விழுந்தோடனே அந்த மிஷின் தானாக அப்படியே உடஞ்சிடுது வெயிட் தாங்காமல். இதனால் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே நார்மலாகிடுது. அந்த மசாவ் டூப்ளிகேட் மசாவ் எல்லாமே போய் ஃபுல்லாக ஒரு மாதிரி மார்னிங் ஆகிடுது. ஃபுல்லாக பிரச்சனையும் சால்வ் அப்படின்னு நினைக்கல. இந்த சைடு நேனி திரும்ப அந்த மிஷின்லேருந்து ஒரு பால் மாதிரி எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்த டைம் வந்திருக்கு போல. நம்ம நேனிக்கு அடைச்சா எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பான்னு சொல்லிட்டு நம்ம நேனி அந்த டஸ்ட்பினில் போட்டு நம்ம நேனி பாட்டுக்கு போகிறாங்க. திரும்பவும் அந்த டாய் வந்து நேனியாக மாறி வந்து காமிக்குது. இப்படியே அந்த எபிசோடு முடியுது. எபிசோடு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும். உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிட்டும் போங்க. நம்ம சேனலில் சூப்பர் சேட் ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். கட்டாயம் இல்லை. சரி, ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.